This video on equations of motion is brought to you by Study with Scarlett. Okay, இப்போ நம்ம equations of motion class 7 physicsல உள்ளது தமிழ்நாடு syllabusல உள்ளது பார்ப்போம். page number 76 பார்த்துக்கோங்க. First வந்து velocity time relation. நம்மளுக்கு தெரிஞ்ச ரிலேஷன் படி acceleration is equal to change in velocity by time. அதாவது acceleration equal to dv by dt, change in velocity by change in time. இதுதான் acceleration equal to dv by dt. ஓகேவா? இப்போ cross multiply பண்ணால் dv equal to a dt வரும். dv equal to a dt வரும். நெக்ஸ்ட் வந்து இதை இன்டகிரேஷன் பண்ணணும். பை கேல்குலஸ் மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகிரேஷன் பண்ணால் இன்டகிரல் ஆஃப் dv equal to integral of a dt, initial velocity u to final velocity v, initial time 0 to final time t. இதை எப்படி இன்டகிரேட் பண்ணணும்? ஓகே, இப்போ இன்டகிரேஷன் எப்படி பண்ணணும்? இன்டகிரேஷன் எப்படி பண்ணணும்னா integral of dx equal to x, அதே மாதிரி integral of k dx equal to k into integral of dx எழுதணும். அப்போ வந்து kx வரும். ஓகேவா? and then integral of x dx equal to x power n plus 1 divided by n plus 1. இதுதான் யூஷுவல் ஃபார்மேட் இன்டகிரேஷனில். நம்மளுக்கு இப்போ எந்தெந்த ஃபார்மேட்லாம் தேவைப்படுதுன்னா இந்த integral of dx equal to x and k dx. ஓகே, இது ரெண்டு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகே, நம்ம இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கோங்க. integral of dx equal to x, integral of dx equal to x and k dx equal to k into k constant. k வந்து கான்ஸ்டன்ட் வந்து அதை வெளியில் எடுத்துடலாம். ஓகேவா? அப்போது நம்ம இதை இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் பண்ணால் integral of dv என்னது? v integral இங்கேருந்து u and v. அதே மாதிரி a காமனாக எடுத்துகிட்டு integral of dt is time from 0 to t. ஓகேவா? இது என்னன்னா அப்பர் லிமிட், இது லோவர் லிமிட். எப்போவுமே அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் இந்த வேல்யூவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். v ஈக்குவல் டு v போட்டால் அப்போது v மைனஸ் u ஈக்குவல் டு a இன்ட்டு t மைனஸ் 0 வரும். அப்போ v மைனஸ் u ஈக்குவல் டு at. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். First equation of motion வந்து v minus u equal to at is the first equation of motion. ஓகேவா? எஸ். upper limit minus lower limit. எப்போவுமே என்ன செய்யணும்? upper limit minus lower limit. எஸ், அவ்வளோதான். integral of dx equal to x, integral of x dx equal to x power n plus 1 divided by n plus 1. integral of k dx equal to k into integral of dx வரும். k வந்து இதில் ஒரு கான்ஸ்டன்ட், அங்கே ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி இங்கே k கான்ஸ்டன்ட். இப்போ k into dx வருமா? integral of dx வந்து x, அப்போ kx வந்துடும். அதுக்கடுத்து என்ன இப்போ என்னென்னா நம்ம என்ன பார்த்தோம்? integral of dx equal to x. அப்பர் லிமிட் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கான்செப்ட் படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு x dx இங்கே இருக்குது. அதை வந்து ஏலேருந்து b வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணணும்னா integral of dx வந்து x இன்டெகிரேட் ஃப்ரம் a to b. அப்போ வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இது அப்பர் லிமிட், இது அப்பர் லிமிட் அண்ட் திஸ் இஸ் தி லோயர் லிமிட். அப்போது எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் x ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து x ஈக்குவல் டு ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ வந்து x ஈக்குவல் டு பினா அப்போ அப்பர் லிமிட் b மைனஸ் a. இதுதான் இன்டகிரல் ஆஃப் dx. ஓகேவா? இதே மாதிரி தான் இன்டகிரேஷன் படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வால்யூம் 2 மேக்ஸில் இருக்கும். செகண்ட் வால்யூமில் மேக்ஸில் இன்டகிரேஷனுங்கிற சாப்டரில் உங்களுக்கு இது இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த இன்டகிரேஷன் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னென்னா displacement time relation. Second என்னது? displacement time relation. relation between displacement time relation.
ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன் என்ன, ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு டிவி பை டிடி. ஓகேவா, அதே மாதிரி வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை சேஞ்ச் இன் டைம். அப்போது டிஎஸ் இதையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ds ஈக்குவல் டு வி டிடி வந்துடும். அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னது, v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி தானே. அப்போ வந்து விக்கு பதிலாக u ப்ளஸ் ஏடி போடுங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் இதில் u ப்ளஸ் ஏடி இன்ட்டு டிடி வரும். u ப்ளஸ் ஏடி இன்ட்டு டிடி ஈக்குவல் டு ds வரும். ஓகேவா, திருப்பி நம்ம இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை இன்டகிரேட் ஃப்ரம் 0 to s and this should be integrated from 0 to time t, 0 to t. ஓகேவா, 0 to t இன்டகிரேட் பண்ணால் integral of ds equal to integral of ds equal to s from 0 to s and u dt dt u வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டோம். u dt integral from 0 to t plus at dt integral from 0 to t. இது வரைக்கும் வந்துட்டா. ஓகே, இப்போ இதை நம்ம இப்போ இன்டகிரேட் பண்ணணும். எஸ், ஓகேவா. அப்போ இன்டகிரல் ஆஃப் எஸ் வந்து அப்போ எஸ் இந்த டிஎஸோட இன்டகிரேஷன் எஸ். அப்போ எஸ் மைனஸ் 0 வில் பி ஈக்குவல் டு யூ வந்து கான்ஸ்டன்ட். அப்போ யூ இன்ட்டு 0 to t dt ப்ளஸ் ஏடி டிடி. அப்போ ஏ கான்ஸ்டன்ட், இன்டகிரல் டி டிடி 0 to t. நல்லா பார்த்துக்கோங்க. இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் டிடி அந்த ஃபார்முலா சொன்னோம்னா எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1. அப்போ t பவர் இங்கே பவரில் 1 இருக்குது. அப்போ t பவர் 1 + 1 டிவைடட் பை 1 + 1, அதாவது t ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகேவா, அப்போது s ஈக்குவல் டு யூ இன்டூ இன்டகிரல் dt ut 0 இருந்தால் மேக்ஸிமம் நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ut ப்ளஸ் a இன்ட்டு t ஸ்கொயர் டிவைடட் பை 2. இது t dtயோட இன்டகிரேஷன் t ஸ்கொயர் டிவைடட் பை 2. அப்போது s ஈக்குவல் டு ut ப்ளஸ் half at ஸ்கொயர். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. புரிஞ்சதா? செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி இன்டகிரேட் பண்ணேன்னு புரிஞ்சதா? நான் இன்னொரு தடவை திருப்பி சொல்லித்தரேன். ஓகேவா, எப்படி ds ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி டிடி இருந்தது, அப்படி தானே, u ப்ளஸ் ஏடி டிடி இருந்தது. அப்போது ds ஈக்குவல் டு u dt ப்ளஸ் ஏடி டிடி இருந்தது. அப்போது டிஎஸ்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்னாகும், 0 to s பண்ணுங்கள். அண்ட் u dtயை வந்து 0 to டைம் பண்ணணும். அண்ட் ப்ளஸ் ஏடி டிடியையும் 0 to டைம் பண்ணணும், அப்படி தானே. 0 to டைம் பண்ணால் என்னாகும், டிஎஸோட இன்டகிரேஷன் இன்டகிரல் ஆஃப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டகிரல் ஆஃப் dx ஈக்குவல் டு எக்ஸ், இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் dx ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n + 1 divided by n plus 1, x power n plus 1 divided by n plus 1, x power n plus 1 divided by n plus 1. ஓகேவா, அதே மாதிரி இங்கே இது வந்து கான்ஸ்டன்ட் k, இது கான்ஸ்டன்ட், இது வந்து கான்ஸ்டன்ட், அதாவது இன்டகிரல் ஆஃப் k dx ஈக்குவல் டு k இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் dx. அதை மாதிரி அப்போ வந்து இங்கே யூவை வெளியில் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 0 to டைம் dt ப்ளஸ் a காமனாக எடுத்துட்டா t dt and 0 to t. அப்போது இன்டகிரல் ஆஃப் dx வந்து x மாதிரி, t வந்து t ஃப்ரம் 0 to t. இங்கே s வந்து இன்டகிரல் ஆஃப் dsவும் s 0 to s எழுதிக்கலாம். ப்ளஸ் a இன்ட்டு tயோட இன்டகிரேஷன் t பவர் n + 1. அப்போ t பவர் 1 + 1 டிவைடட் பை 1 + 1 which is equal to t ஸ்கொயர் டிவைடட் பை 2. அப்போது a இன்ட்டு t ஸ்கொயர் டிவைடட் பை 2 0 to t. அப்போ t மைனஸ் 0 0. அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா s equal to ut plus half at square. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். நம்மளுக்கு இது பண்ணிக்கலாம். இது எப்படி, t minus 0. இங்கே அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னா t minus 0 which will be equal to t. அதே மாதிரி t square by 2 வந்து minus 0 வந்து அதுவும் t square by 2 தான் வரும். அதனால தான் நம்மளுக்கு half at square எழுதிட்டோம். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். that is the relationship between the displacement and time.
ஓகேவா. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன, வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன். வெலாசிட்டி displacement. velocity displacement relation என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா. ஓகே, velocity displacement relation என்னன்னா நம்மளுக்கு தெரியும் acceleration equal to dv by dt. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். acceleration dv by dt and then multiply and divide by ds. multiply and divide by ds. அது மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணணும். சப்போஸ் நம்ம டிஎஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணி டிஎஸ்ஸால் டிவைட் பண்ணால் என்ன வரும், 1 தான் வரும். வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. தேர்ஃபோர் நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். ஓகேவா. மல்டிப்ளை டிவைட் பண்ணி டிஎஸ்ஸால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணலாம். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், டிவி பை டிடி இன்டூ டிஎஸ் டிவைடட் பை டிஎஸ் வரும். ஓகேவா. இப்போ இதை எடுத்துக்கோங்க, டிஎஸ் பை டிடி. இப்போ என்ன வரும், டிவி பை டிடி dv by ds into ds divided by dt வரும். அப்படிதானா, dv by ds and ds by dt நம்மளுக்கு என்னது, ds by dt is nothing but velocity, which is the displacement by time is velocity தானே. அப்போ dv by ds into velocity. ஓகேவா. இது ஓகே எழுதியாச்சா. இது which is equal to acceleration. okay, acceleration equal to dv by ds into v. இது எழுதியாச்சு. பக்கா. எஸ். நெக்ஸ்ட் அந்த சைடு போச்சுன்னா ds equal to 1 by a into v dv வரும். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. 1 by a into v dv வரும். ஓகேவா. இது வந்துருச்சு. திருப்பி நம்ம இதை இன்டகிரேட் பண்ணலாம். 0 to s இன்டகிரேட் பண்ணலாம். இது கான்ஸ்டன்ட் அண்ட் தென் இன்டகிரேட் திஸ் ஃப்ரம் u to v வரைக்கும் இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு மட்டும் பார்க்கலாம். இதை இன்டகிரேட் பண்ணுவோம். தட் இஸ் இன்டகிரேட் ds equal to 1 by a into dv divided by ds. Sorry, that is v dv. V dv. I'm sorry. Integral of 1 by a into v dv. 0 to s மாதிரி u to v. ஓகேவா. அப்போ s ஓட இன்டகிரேஷன் வந்து 0 to s வந்துடும். இங்கே 1 by a will be coming. integral v power 1 plus 1 divided by 1 plus 1 which will be v square by 2. அப்போ v square by 2 into u to v வரும். அப்போ s இருக்கும் 0 to s தானே. அப்போ s minus 0 s 1 by a into v square by 2 minus u square by 2 வரும். இப்போ 2 காமன் எடுத்துக்கலாம். அப்படி தானே. 2 காமன் எடுத்தால் s equal to 1 by 2a into v square minus u square வரும். அதாவது which is nothing but it's அப்படி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதிக்கலாம். v square minus u square equal to 2as. இந்த 2a வந்து இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2as வந்துடும். இதுதான் நம்மளுக்கு third equation of motion. v square minus u square equal to 2as. கொஞ்சம் புக்கில் கன்ஃபியூஸ் பண்ணி எழுதிருப்பாங்க. நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக வரும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இன்டெக்ரல் பண்ணுதீங்க. எங்கே 0லேருந்து s வரைக்கும், இங்கே uலேருந்து v வரைக்கும். அப்போது v square minus அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இது அப்பர் லிமிட், இது லோயர் லிமிட். v square by 2 divided by u square by 2. அப்போ வந்து s இங்கே போனால் 2as. v square minus u square equal to 2as. உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகே, திஸ் இஸ் தி third equation of motion. Next நம்ம fourth equation of motion பார்ப்போம். fourth equation of motion என்னதுன்னா velocity displacement relationship. இது வந்து எல்லாம் முடிஞ்சிட்டு 3 equations of motions இருக்குது. இது முடிஞ்சிட்டு இன்னொரு இருக்குது. இது ஒன்று இது இருக்குன்னா 2u plus v into t 2s equal to அது வந்து சும்மா கொடுத்துருப்பாங்க. அது அவ்வளோ எந்த ஃபார்முலாவுக்கும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், v minus u equal to at. ஓகேவா. செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், s equal to ut plus half at square. ஓகேவா. எஸ், இதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்படி தானே. இதை வந்து இப்போது
இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? s equal to ut plus half of at ஸ்கொயர்னா at dot t. ஓகேவா? இங்கே இந்த atக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? v minus u into இங்கே 1/2 இருக்குது அண்ட் தென் ஒரு t இருக்குது. ஓகேவா? அப்போது s equal to ut plus half vt minus half ut. இந்த 1/2ங்க போது and then t மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, அப்போ என்ன ஆகும்? நமக்கு half vt அப்படி தான் இருக்கும். s equal to half vt அப்படி தான் இருக்கும். ப்ளஸ் ut minus 1/2 ut, அதாவது 1 minus 1/2 is 1/2. அதே மாதிரி ut minus 1/2 ut is 1/2 ut. அதே மாதிரி 1/2 ut வந்துருமா? 1/2 ut. ஓகே, நம்மளுக்கு அப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு? 1 minus 1/2 ut. ஓகே, நம்மளுக்கு அப்போ கிடச்சிருக்க வச்சு பார்த்தா s equal to 1/2 காமனாக எடுத்துக்கலாம். t-ஐயும் காமனாக எடுத்துக்கிட்டா u plus v. ஓகே, u plus v அதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. s equal to u plus v into t divided by 2. This is our fourth equations of motion. இதான் நம்மளுக்கு fourth equation of motion. இது கிடச்சிருக்கு. half vt plus half ut. இங்கே ut minus half ut equal to ut எழுதிட்டா நம்மளுக்கு இது fourth equation of motions வரும். ஓகேவா? இப்போ நம்ம எல்லா equations of motionையும் ஒரு தடவை நல்லா படிச்சுக்கலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் equation of motion என்னது? v equal to u plus at. இது வந்து நம்ம velocity time relation. velocity time. Second equation வந்து s equal to ut plus half at square. இது வந்து displacement time நம்மளுக்கு கொடுத்தாங்க. displacement time relation. And then next third equation of motion வந்து v square equal to u square plus 2as. இது வந்து velocity displacement. velocity displacement relation. Okay, and then fourth equation of motion வந்து நமக்கு அவ்வளோ கேட்க மாட்டாங்க. s equal to u plus v into t divided by 2. Okay, this is the four equations of motion. Integration வந்து இது எல்லாத்துக்கும் basic. This is a four equations of motion. இதை நல்லா படிச்சுக்கோங்க. This could be an important 5 mark question answer. Okay. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.